போயிருவாங்களா, இவங்க சம்பாதிப்பாங்களா, இவங்க வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆகுமா, வேலை விட்டு எங்க 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருமா, 4:30 மணி விட்டு 6 மணி வரைக்கும் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதுக்கு எங்கள்கிட்ட டியூஷன் அனுப்பி விட்டு நாங்க அந்த நேரத்துல ஹோம்ஒர்க்கும் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களை தயார் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறவங்க வந்து சம்பாதிக்கிறவங்களா, இவங்க வந்து சோசியல் ஒர்க் பாக்குறவங்களா? என்ன சார் நியாயம் இது? அந்த புள்ளைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ்? எப்படியாவது எவனையாவது மாப்பிள பாக்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைப்போன்னு என்ன மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துறவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புள்ள நல்லா படிக்குது நல்லா படிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்ல சார். அந்த இன்பிட்வீன் கேப்ப இன்னொருத்தருக்கு புடிச்சு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த புள்ள சூப்பரா படிச்சுக்கிட்டு இருக்கு சார். அடிச்சா இந்த குரூப் 1, இந்த குரூப் 2, இந்த குரூப் 4 பாஸ் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட புள்ள நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருப்போம் ஆசிரியர். அங்கிருந்து ஒரு பேரண்ட் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள பாத்துட்டோம் சார், நல்ல மாப்பிளை அமைஞ்சிருச்சு, நான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேட்டு என் புள்ள கிளாஸுக்கு வராது சார். அப்ப இவங்களோட நோக்கம் அந்த புள்ளைய சரியா கொண்டு வரதா இல்ல அந்த புள்ளையோட வாழ்க்கையை நல்லபடியா கட்டமைக்கிறதா?